ரொம்ப ரொம்ப ஆழமான, அழகான சேனல் மெசேஜஸ் இங்க உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பெர்சன் உங்களோட பழைய ஃபோட்டோஸ், இல்லன்னா வந்து நீங்க ஒண்ணா இருந்தபோது எடுத்த ஃபோட்டோஸ திரும்ப, 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 திரும்ப 24/7 பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா, அவங்களால மறக்க முடியல. நீங்க அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் நான் வந்து 5D ரேடியோல ஒரு எனர்ஜி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீ போன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்து உங்களுக்காக காத்துட்ருக்க ஒரு எனர்ஜி. அவங்க எவ்ளோ ஆழமான காதல அவங்க மனசுல வச்சுட்ருக்காங்கங்கிறத அந்த ரீடிங்ல நம்ம சொல்லியிருப்போம். அதே எனர்ஜி தான் நான் இங்க பிக்கப் பண்றேன். ஏன்னா, இந்த பெர்சன் உங்களோட பழைய ஃபோட்டோஸ், உங்களோட மெமரீஸ் இதில தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட இதயத்த ஹீல் பண்ற ஒரே ஒரு அற்புதம் யார் அப்டின்னா, நீங்க தான். ஏன் இந்த எனர்ஜி வந்து ஹீலிங் பத்தி பேசிட்டு இருக்குன்னா, இங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அத உங்ககிட்ட அவங்க சொல்ல விரும்புறாங்க. You calm my soul. All my tension, worry, and all other draining issues disappear. When I am around you, you heal my heart without any effort. I really love that about you. Same healing heart. ஹீலிங் ஆஃப் த ஹார்ட் பிகின்ஸ் வித் ஃபர்கிவ்னஸ். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறனால அவங்களால எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும். அதே எனர்ஜி தான் நம்ம இன்னைக்கு மார்னிங் ரீடிங்லேயும் பார்த்தோம். ஸோ இவங்களோட உண்மையான மனசு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்டணும் இந்த நொடி அப்படிங்கிறது தான் இருக்கு. நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க. இவங்க என்ன சொல்றாங்க ஸ்பெசிஃபிக்கானா, "பழசெல்லாம் மறந்துடலாமா? புதுசா ஆரம்பிக்கலாமா? பரோட்டா, சொரி மாரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்க ஒரு சீக்ரெட் கார்டு வச்சிருக்கேன். இந்த கார்டு ரொம்ப அடம் பிடிச்சு இந்த டெக் ஆக்சுவலா நான் எடுக்கிற ஐடியாவே இல்ல. இந்த கார்டு ரொம்ப அடம் பிடிச்சு என் கைகள்ல வந்துச்சு. ஸோ இந்த எனர்ஜி எவ்வளோ மேட்ச் ஆகுது இந்த ரீடிங்ங்கிறது கடைசியா பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களோட மனச ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. உங்கள சுத்தி இருந்தாலே போதும். அவங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாயிடுது. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. உங்க அருகாமை இருந்தா போதும். அதனால தான் இந்த பழைய மெமரீஸ் அவங்க தேடி தேடி போறாங்க. அங்க உங்க அருகாமை இருக்கு. அங்க உங்க எனர்ஜி இருக்கு. அத தேடி போய் அங்க அந்த அந்த பாஸ்ட்ல இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு சுகந்தம் இருக்கு. வலி இருந்தாலும் அங்க வந்து அமைதி கிடைக்குது. இப்போ உங்ககிட்ட அமைதி இல்ல. நீங்க போனதுக்கப்புறம் அவங்க மனசுல சுத்தமா ஒரு பைசாக்கு அமைதி கிடையாது. மனசு அலப்பாயுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இழந்துருவேனா உங்கள? அந்த மாதிரி ஒரு தவிப்பு அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. இன்னும் ஃபர்தரா இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எனர்ஜி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்றீங்களோ, நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, அவ்வளோ ஆழமான மெசேஜஸ என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ, இப்போ நம்ம அவங்களோட உண்மையான ஆழமான விஷயம் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க பிரிஞ்சு போனதுக்கு ஒரு சிலருக்கு காரணம் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லன்னா அவங்க உங்கள தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு 2 பேத்துக்கும் பொதுவான நல்ல விஷயங்கள தேர்ந்தெடுக்காம சுயநலமா அவங்க முடிவெடுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் நீங்க போயிட்டீங்க. இப்போ அவங்க வந்து உங்கள மிஸ் பண்றாங்க. இழந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த எனர்ஜிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். அட் டைம்ஸ் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். தெர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நடந்ததெல்லாம் போய் இப்போ அவங்களால மாத்த முடியாது. எது நடந்ததோ அத அப்படியே ஏத்துக்கோ. ரிலீஸ் பண்ணிடு. பாஸ்ட்ட விட்டுடு. நான் வந்து இப்ப எப்படி இருக்கேங்கிறத இப்ப பாரு. நான் தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன்ன இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. உங்களோட அந்த இருந்த நினைவுகள அவங்க திரும்ப புதுப்பிச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா இத மாத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களோட தவிப்பு இப்ப இருக்கு. ஸோ, இப்ப நம்ம தேர்ட் பார்ட்டில அவங்களே சொல்ட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க. பாஸ்ட்ட மறந்துடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க நம்ம உண்மையா திருந்திட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தரா போக முடியும். கிங் ஆஃப் சோர்ட்ஸ். எஸ். இந்த பெர்சனோட மாற்றம் வந்து உண்மைதான். அவங்க வந்து உண்மைய உங்ககிட்டருந்து மறைக்க போறதில்ல. நீங்க எதனால பிரிஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பூடகமாவே வச்சிருந்தாங்க. உங்ககிட்ட சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா, இந்த பெர்சன் அத உங்ககிட்ட சொல்லிருவாங்க. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. ரொம்ப அழகாயிட்டீங்க மேபி பிரிஞ்சதுக்கப்புறம். மேபி நீங்க ரொம்ப செல்ஃப் கேர்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. மேபி இந்த பெர்சன் ரீசென்ட்டா உங்கள எங்கேயோ பார்த்துருக்காங்க. தூரமா இருந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா, நீங்க எங்கேயாவது போற வர இடங்கள்ல உங்கள வந்து எதார்ச்சியா கிராஸ் பண்ணும்போது உங்கள பார்த்துருக்கலாம். ரொம்ப அழகா இருந்திருக்கீங்க அன்னைக்கு. அது வந்து அவங்கள இன்னுமே வந்து உங்கள மிஸ் பண்ண வைக்குது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களோட சேர்ந்து சில விஷயங்கள உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி இது வந்து வொர்க் பிளேஸ் லவ்வா இருந்திருக்கலாம். உங்கள அரசல் புரசலா திரும்பவும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பார்த்துருக்காங்க. மேபி 99% வொர்க் பிளேஸ்ல அவங்க உங்கள ஒளிஞ்சிருந்து பார்த்துறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, ஐ காட் அ விஷன் ஒருத்தவங்க வந்து மேபி இந்த பெர்சன் தாடி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். மேபி நீங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தாடி வளர்த்துறாங்க. இந்த பெர்சன் உங்கள வந்து இழக்கறதுக்கு தயாரா இல்ல. 7 ஆஃப் வாண்ட்ஸ் எவ்ளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, போராட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. இங்க என்ன இருக்கு 2 ஆஃப் வாண்ட்ஸ் பிளான் பண்றாங்க. உங்ககிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்றது, திரும்ப எப்படி வந்து உங்கள வந்து திரும்ப அவங்களோட மெமரி, உங்களோட டே டு டே லைஃப்குள்ள எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க.
அவங்க உங்கள ஒளிஞ்சிருந்து பார்த்தது உங்களோட வொர்க் பிளேஸ்ல நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க காலேஜ் அந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. பட் உங்கள மிஸ் பண்றது உங்க இட்ஸ் லைக் 24/7 நீங்க தான் உங்க மனசுல இருக்கீங்க. இந்த பெர்சன் ஓயாம உங்க ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ், இல்ல சோஷியல் மீடியா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ற ஃபோட்டோஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ற விஷயங்கள், தே ஆர் லைக் கிரேசி. ரொம்ப அமுக்கமான பேர் வழி சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில வருது. யூ ஆர் நாட் சம்திங் ஐ கேன் ரீப்ளேஸ். நோ ஒன் கேன் டேக் யுவர் பிளேஸ். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்களா? தேர்ட் பார்ட்டியாவது ஒண்ணாவது யாராலயும் உங்க பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப ரொம்ப யுனிக்கான ஆள். அதுதான் இப்போ இப்போ அதுதான் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா நீங்க வந்து விலகி போயிட்டீங்க. நீங்க அவங்க கிட்ட இல்ல ரிலீஸ் பண்ணிட்டீங்க இந்த கனெக்ஷன. நீங்க அவங்களோட அருகாமையிலயும் இல்ல, அவங்க எனர்ஜியிலயும் இல்ல. இப்போ உங்கள இழக்க அவங்க தயாரா இல்ல. இந்த தவிப்பு தான் நம்ம மார்னிங் ரீடிங்ல பார்த்தோம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா, அந்த ரீடிங் உங்களுக்கு பக்காவா பொருந்தும். ஸோ வாட்ச் தட் ரீடிங். அதில அவங்களோட உண்மையான உள்ளம் என்ன? எவ்வளோ தவிப்போட இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்போம். எவ்ரி டைம் ஐ சீ யூ மை ஹார்ட் ஸ்கிப்ஸ் அ பீட். இன்னும் ஃபோட்டோல உங்கள பார்த்தா கூட அவங்க ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகுது. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதுதான் அவங்க ரொம்ப நேரமா இவ்வளோ நேரமா அவங்க அந்த கதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மன்னிச்சிடு, மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிடு. அப்படிங்கிறது அவங்களோட ராகமா இப்ப இருக்கு. ஸோ கோ வித் த ஃப்ளோ. பிரபஞ்சம் உங்கள கோ வித் த ஃப்ளோன்னு சொல்றாங்க. வில் யூ பி மைன் ஃபார் எவர்? நீங்க திரும்ப அவங்கள ஏத்துப்பீங்களா? அவங்களோட சொந்தமாவே கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐ டிடன்ட் லவ் மை செல்ஃப். அவங்க சொதப்புனதுக்கு காரணம் வந்து செல்ஃப் லவ் இல்ல. அவங்க வந்து இட்ஸ் லைக் எ ட்ராமா. யூ ஆர் மைண்ட் பொசசிவ் எனர்ஜி. இப்போ நான் இந்த சீக்ரெட் கார்டை ரிலீவ் பண்றேன். ரிலீஸ் பண்றேன். இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ஓப்பன் திஸ். ரிலீஸு. மேபி நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க. யூ ஆர் மைண்ட். இதுக்கப்புறம் ஏன் ரிலீஸ் வருது? ஓகே. நீங்க சுத்தமா இந்த பெர்சனோட எனர்ஜில இல்ல. இந்த பெர்சன் வந்து கொஞ்சம் பொசசிவ். ஏன்னா வந்து இந்த மாதிரி உங்கள வந்து ஒரு வெட்டிங் லாக் இல்லைனா வந்து கமிட்மெண்ட்ல அ ம் கோத்து வச்சுக்கணும். இல்லைனா எங்கேயாவது பறந்துருவீங்க அப்படின்ற பயம் இந்த பெர்சனுக்கு இருக்கு. வை டு ஐ ஃபீல் திஸ் வே? அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மேபி இந்த பெர்சன் வந்து உங்கள நீங்க அவங்க வாழ்க்கையில வர வரைக்கும் ரொம்ப டிட்டாச்ட். இந்த பிளேயர் எனர்ஜி பார்க்கறது, ஃப்ளர்ட் பண்றது, இல்லைனா வந்து அந்த பர்ட்டிகுலர் டைம் ரிலேஷன்ஷிப்ஸ் லைக் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆனா அட்டாச்மெண்ட் இருக்காது. எமோஷனல் அட்டாச்மெண்ட் 0. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. பட் இப்போ அவங்களோட மனச வந்து அப்படியே கையில எமோஷனலா ஃபுல்லா வந்து அட்டாச் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அட்டாச்மெண்ட். நீங்கன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் அட்டாச்மெண்ட். கைண்ட் ஆஃப் அப்சஷன்னு கூட சொல்லலாம். அப்சஷனுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் நடுவுல தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வேற. அதான் அவங்க சொல்றாங்க. எங்க சொன்னாங்க, "யூ ஆர் நாட் சம்திங் ஐ கேன் ரீப்ளேஸ்." அவங்க வந்து இந்த பார்க்குற ஃபிளிங்ஸு, ஏன்னா வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் அதுக்கும் உங்களுக்கும் சுத்தமா பொருந்தாது. உங்கள ரீப்ளேஸ் பண்ண மேபி அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம். படு ஃபெயிலு. அதனால தான் திரும்ப உங்ககிட்ட வராங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்கள மாதிரி யாருமே வராது அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க இப்ப சொல்ல துடிச்சிட்டு இருக்க விஷயங்கள். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவாங்க. ஐ லவ் த வே யூ கேர் அபவுட் ஓ ஓ திஸ் இஸ் அ ட்ரிகர் மெசேஜ். ஒரு சிலருக்கு இந்த பெர்சனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்துச்சு. குழந்தைங்கள உங்க தலையில கட்ட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, டாட்டா பை பை சொல்லிருங்க. இந்த எனர்ஜி நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கோம். ஒரு சிலருக்கு மட்டும் தான். பார்க்குற ஒரு சிலருக்கு இந்த எனர்ஜி பொருந்தலாம். பழைய குப்பை, பழைய பாரம், அவங்க வீட்டு பழைய வீட்டுக்கு பழைய வீட்டு குப்பை இதெல்லாம் ஏதாவது காலையில கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த குப்பையெல்லாம் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல முடியாதுன்னாங்கன்னா ரிலீஸ். அதனால தான் இங்க ரிலீஸ். அதனால தான் எனக்கு ரிலீஸ் எனர்ஜி வந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாரங்கள், தேவையில்லாத விஷயங்கள்ல இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரிலீஸ். தயதாட்சமே பார்க்காதீங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபைனல் மெசேஜ். ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்களான்னு பார்க்கலாம். ஒளிச்சு வச்ச விஷயங்கள், உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள், ரகசியங்கள் ஏதாவது வெளியில வருதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பேசு. ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கா? ஆனா சொல்ல விரும்புறாங்க. நான் சொல்லல. ஆ. I feel frustrated with myself because I am afraid that you are going to be the one that got away. I wish I had the courage to come back for you, but I just don't feel ready. I need more healing time first. அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ உங்ககிட்ட வர முடியாது. மேபி உங்களோட பவுண்டரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அ ஏன்னா வந்து நீங்க அவங்க எனர்ஜில ஆல்ரெடி இல்ல. இந்த பெர்சனுக்கு நீங்க வேணும். ஆனா இப்ப அவங்க உங்ககிட்ட வர முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. மேபி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு விடை இல்ல.
இல்லைனா உங்கள் பவுண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட், ஃபிலிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால உங்ககிட்ட வர முடியாது. அதனால தான் டைம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வரணும். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை ரிலீஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வர முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரிலீசிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ உங்ககிட்ட அவங்களால வர முடியாது. வந்தால் செஞ்சுருவீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஐ கிளைம் திஸ் எனர்ஜின்னு போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் டிவைன் கவுண்டர் பார்ட்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வரதும் வராமல் போகிறதும் இந்த பர்சன் எடுக்க போகிற ஆக்ஷனில் இருந்து தான் இருக்குது. அவங்க எவ்வளோ ஜென்யூனாக இருக்க போகிறாங்க, எவ்வளோ தூரம் வந்து இந்த பழைய குப்பை பழைய குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை முன்னாடி போக போகிறதும் அங்கேயே நின்று போகிறதும் இருக்குது. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.